ஃபஸ்ட்டு நம்ம நாம் பழைய மாதிரியே ஸ்டோரிஸும் சொல்ல போகிறோம். இருந்தாலும் ஒரு பேசிக்காக எனக்கு ஒரு டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு லாங் ஃபார்மேட்டான வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அப்போவுமே நான் லாங்காக தான் போடலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அவ்வளோ பெருசாக ஒன்றும் போட வேணாம், குட்டி குட்டியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசினதுனால ஒரு மார்க்கமாக போச்சுன்னு வச்சுக்கலாமே. இன்னும் நம்ம ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிற மாதிரி ஃபீல்டில் வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எல்லாருக்கூடையும் ஓரளவுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகணும், அவங்க கூடயும் பேசுகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஓகே, ஸோ வெல்கம் டு த ஷோ. உனக்கு எல்லாருக்கும் சேர்த்து நீ என்னைக்காவது யோசிச்சதுங்க, நமக்கு டைம், கேலண்டர், இந்த மாதிரியான டேஸ் இந்த மாதிரிலாம் பிரிச்சுருக்காங்க, இது எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும், யாருக்கு தோணியிருக்கும், எதுக்காக இதெல்லாம் இப்படி நோட் பண்ணுறாங்க, தேவையா அப்படிங்கிறதெல்லாம் ஏதாவது யோசிச்சதுண்டா? யோசிச்சிருக்கேன். தமிழ் கேலண்டருக்கும் இங்கிலீஷ் கேலண்டருக்கும் இது டிஃப்ரென்ஸ் வரும்போது யோசிச்சிருக்கேன். ஏன்னா தமிழ் கேலண்டர் 1 to 30 அதுதான் நம்ம நார்மலாக பேசுறது பார்க்குறது. நிறைய பேருக்கு அதுதான் தெரியும். டக்குன்னு டேட் என்ன, டைம் என்னன்னு டேட் என்னன்னு கேட்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு தோன்றது வந்து இன்னைக்கு டேட் என்ன அப்படி தான் பார்ப்போம். ஆனால் நான் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன்ஸு அதுக்கெலாம் பார்க்கறது ஃபுல்லாக தமிழ் கேலண்டர். அது நடுவில் 15லேருந்து ஆரம்பிக்கும். நமக்கு அந்த ஃபார்மெட்டே இப்போ நம்ம எது ஃபாலோ பண்ணணும், இப்போ பர்த்டேட்டே 2 பர்த்டேட் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. லைக் அது நான் அந்த மாதிரி விஷயம்லாம் யோசிக்கும்போது யோசிச்சிருக்கேன், எதுக்கு இப்போ 2 கேலண்டர் இருக்குது, தமிழில் ஒன்று ஃபாலோ பண்ணுறோம், இப்போ இது எங்கேருந்து வந்திருக்கோம், அந்த மாதிரி தோணிடுது. டைம் பிரித்ததுக்கு வந்து ஒரு சிலதான் வீட்டில் சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் டைம் எப்படி பிரிச்சிருப்பாங்க. இப்போயே சில கிராமத்தில் சில இடத்துல போய் நம்ம கேட்டோம்னா கொஞ்சம் வயசானவங்க வந்து டைம் எத்தனை அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க சொல்கிறது வந்து வானத்தை பார்த்துட்டு சூரியன் இவ்வளோ ஹைட்டில் இருக்குது, இவ்வளோ லோவில் இருக்குது, இதனால இந்த டைமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ட்டில் அவங்க சொல்லுவாங்க. நிறைய பேரோட வீட்டில் கூட இன்னும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. மார்னிங் வேகமாக எழுந்திரிச்சு நைட்டு வேகமாகவே தூங்கி அந்த மாதிரி. நம்மளுமே என்னைக்காவது வெளியே போகிறோம் வைக்கிறோம்னா டக்குன்னு மறந்து வருது, நல்லா உச்சி வெயில் அடிச்சிட்டு இருக்கு, 12 மணி 1 மணி ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்குவோம். அதுக்கு பயாலஜிக்கலாலுமே நம்மளுக்குமே உடம்புக்குள்ள உள்ள ரியாக்ஷன் வச்சுமே நம்ம அந்த டயத்தை கொஞ்சம் நம்மளால கிளைமேட்டுமே அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சில டைம் உடம்புல இருக்கிற ஹீட்டு ரொம்ப இருந்துச்சுன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரியும், டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இல்லை சுற்றி இருக்கிற காற்று ஜாஸ்தியாக இருட்டாக இருந்துச்சுன்னா மழை பெய்யுது, இந்த மாதிரி நம்மளாலேயே ஃபோன் இல்லாமல் இது இல்லாமல் டைம் கால்குலேட் பண்ண முடியும். அது முன்னாடிலேருந்தே நமக்கு பழகுனாலையா என்னங்கிறது கொஞ்சம் யோசனையாக தான். அது வந்து கண்டிப்பாக நம்ம அது ஒன்று இருக்குது, நம்ம ஏற்கனவே எல்லாமே பார்த்து இருந்தனால சப்கான்ஷியஸாக நமக்கு தோன்றது தான். ஓகே, இது இப்படி இருக்குது, ஏற்கனவே இதே மாதிரி ஒன்று நடந்திருக்கு, ஸோ அதனால் நம்ம அதோட ரிலேட் பண்ணிக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்படி தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கோம்னு சொல்லி எனக்கு ஒரு தியரி, கான்ஸ்பிரசி மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒன்று எனக்கு இருக்குது. நான் இதுக்காக உட்காந்து ஆன்லைனில் தேடி வச்சு அந்த மாதிரிலாம் நிறையெல்லாம் எதுவும் பண்ணலை. நான் பேசிக்காக நான் சின்ன வயசுலேருந்து டிவியில் பார்த்தது வச்சது, புக்ஸில் நமக்கு பாடங்களில் வந்தது வச்சது, கதைகள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், எதுக்காக எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுங்கிறத விட ஒரு விஷயம் நம்ம மனுஷன் உருவாக்குறோன்னா அதுக்கு ஏதோ ஒரு நீட் இருந்திருக்கு, தேவை இருக்குது. ஸோ அதுக்காக தான் கண்டுபிடிக்கிறான், ஆரம்பிக்கிறான், ஒரு விஷயத்தையே ஃபாலோ பண்ணுறான், எல்லாமே நடக்குது. நம்ம இந்த பழைய படம் ஏதாவது பார்க்குறோம் வைக்கிறோம், அந்த கதைகள் அந்த மாதிரி எதாவது கேட்குறோம்னா அதுலேயுமே மேபி வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நீ இந்த காட்டுக்குள்ளே போய் 3 பகல் இருக்கணும், 4 நிலவு இருந்துட்டு வரணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ முந்தி வந்து மார்னிங் நைட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல்
அந்த பகல் இது சூரியன் வர்றது போகிறதையும் நிலா வர்றது போகிறதையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கோ ஒரு ஒரு வெயிட்டிங் பீரியட், ஒரு நேரம் நீ காத்திருக்கணும். மேபி இதுக்காக கூட இருக்கலாம். வேட்டையாடுறதை தாண்டி விவசாயம்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது அப்படி கூட இருக்கலாம்ல, அப்படி சொல்ல வரேன். விவசாயம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. அதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் அதுக்கு பகல் நிலவு ஆனால் மேபி இருக்கலாம், அதுவும் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஏன்னா மழை பெய்யறது எப்போ, வெயில் வர்றது எப்போ காத்தடிக்கும், அந்த பயிர் எப்படி காப்பாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் யோசிக்கும் போது அதுக்கு மேபி கேலண்டர், டைம், டேட் இதெல்லாம் தேவைப்பட்டிருக்குமோ அப்படிங்கிறது என்னோட கேள்வி. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு என்னோட தியரிப்படி கண்டிப்பாக அந்த காரணத்துக்காக தான் ஒரு கேலண்டர்னு ஒன்று உருவாயிருக்கு. அந்த காரணத்துக்காக தான் இத்தனை மாதம் இப்படிங்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பிரிச்சிருக்காங்க. இதை எப்படி என்னால் ஒரு கனெக்ட் பண்ண முடியுதுன்னு வச்சுக்குவேன். எல்லாமே கரெக்டாக தான், எதுவுமே இதெல்லாம் நம்ம சயின்டிஃபிக்கலாக எதுவும் ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்காது. என்னோட ஒரு ஐடியாவாக தோன்றதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ எப்படி மந்த்து படி பார்த்தோம்னா எல்லா கேலண்டர்லையுமே கிட்டத்தட்ட அந்த ஒரு 30 நாள் ஆவரேஜில் தான் வருது. அதுதான் வந்து ஒரு மந்த்துங்கிற மாதிரி. 31 பிப்ரவரி மட்டும் 28. அது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கேலண்டரு. இது வந்து ரோமன் கேலண்டர், கேத்தலிக் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரோமன் கேலண்டர்னு வருது. ஸோ அதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடு இன்டர்நேஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே நம்ம தமிழ் கேலண்டரில் பார்த்தோம்னா அது 30 நாள் கணக்கு வருது. 30 சொல்லிட்டு பெரியது. அது சரி. இதே மாதிரி வேறு ஏதாவது கேலண்டர் கேள்விப்பட்டிருக்கா? தமிழ், இங்கிலீஷ் தவிர வேறு ஏதாவது? ரோமன் தவிர கேட்குறியா? மாயன் கேலண்டர். மாயன் வந்து நம்ம 2012 வந்து கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. அது வரை தான் இருக்குது. 12 வரை தான் இருக்குது. ஸோ உலகம் அதோட அழிஞ்சிரும் வச்சிரும் அது மாதிரிலாம் கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது தான் நமக்கு ஓகே வெவ்வேறு கேலண்டர்லாம் இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிறப்ப தான் எனக்குமே வந்து அந்த நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு ரோமன் கேலண்டர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தெரிய வச்சு. அந்த டைம் பீரியடில் ஏதோ ஸ்கூல் அந்த இதுலேயும் ஏதோ பாடங்களில் எதையோ வந்துச்சு, அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் கரெக்டாக. தமிழை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா தமிழ் தமிழ் வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே இது வந்து பஞ்சாங்கம் அது ரிலேட்டடாக ஏதோ வச்சு இந்த கேலண்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக பஞ்சாங்கம் ரிலேட்டடாக எனக்கும் தெரியல அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு. பட் அது ரிலேட்டடாக தான் இதில் இருக்கும். நிறைய இந்த அஷ்டமி, நவமி, 15 நாளைக்கு ஒரு தடவை பௌர்ணமி, அமாவாசை கணக்கு பண்ணுறது, இது எல்லாமே வந்து அது ரிலேட்டடாக அதுக்கும் ஏதோ ரிலேட்டட் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி, நிலா உதிக்கிறது, நிலா மறைகிறதுங்கிற கணக்கு இருக்குல்ல, அதை வச்சு தான் அந்த கேலண்டர் ஃபுல்லாகவே இருக்கும். 15 நாள் ஃபுல்லாக வளர்பிறை, 15 நாள் ஃபுல்லாக தேய்பிறைங்கிற கான்செப்டில். அமாவாசையிலுக்கு அடுத்த நாள் ஏதோ ஒரு பாட்டமேன்னு ஏதோ ஒரு நாள் சொல்லுவாங்க. அதை வச்சு அஷ்டமி, நவமி, நிறைய சதுர்த்தி, கார்த்திகை நிறைய சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு எப்போவுமே டிஃபால்ட்டாக இருக்கிற அதே பிரச்சனை தான். தமிழ் சமூகம் ரிலீஜியன் ரிலேட்டடாக இல்லை, தமிழ் சமூகம் ஒரு ஆள்கிட்டருந்து இன்னொரு ஆளுக்கு அடுத்து அதை சொல்லி கொடுத்து கொண்டே வரல நிறைய. அதனால தான் நமக்கு நம்மளோட வரலாறு தெரிய மாட்டேங்குது தெளிவாக. இப்போ நம்ம ஜென்ரேஷனே பார்த்தோம்னா நமக்கு முந்தின ஜென்ரேஷன் தெரியல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறது கிடையாது. அவங்க பார்த்தோம்னா வேற ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் வரும்போது அவங்க பேசுறதுல அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் நம்மளால நேரம் நமக்குள்ள பேச முடியாது. ஆனால் நம்மளுக்கு ஏன் அதை சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. அந்த மாதிரி நிறைய நமக்கு அசால்ட்டாக விட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கிறாம போயிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு வகையில் இதுவும் போயிருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இந்த 30க்கு நெருக்கி பார்க்கறது படி நீ யோசிச்சு பாரு, சூரியன் டெய்லி உதிக்குது, நிலாவும் டெய்லி வருது போகுது, கிளைமேட்டு மாறுது. இது எல்லாமே வந்து நான் எப்போ சொல்கிறேன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக்கு முன்னாடி இந்த ஸ்டோன் ஏஜ், அயன் ஏஜ் அதுகளுக்கெல்லாம் முன்னாடி நாகரீகம் அப்படிங்கிறதுலாம் வரதுக்கு முன்னாடி, அதாவது வேர்ல்டுன்னு ஒன்று
யூனிவர்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாகும் போது இதெல்லாம் டிஃபால்ட்டாக உருவாச்சு அப்படி சொல்லுவீங்க? இல்லை, யூனிவர்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் சொல்கிறேன் நான். ஓகே. உலகம் இருக்குது, உலகத்தில் மக்கள் இருக்காங்க, நம்ம வந்து ஒரு எவால்வ் ஆகி வந்தோம் அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆகும். ஸோ எவால்வ் ஆகி வரோம் அப்படின்னு வச்சுக்கோ, வேட்டையாடுறோம் வைக்கிறோம், அதுக்கு அந்த ஒரு டைம் பீரியடில் இந்த வேட்டையாடுற டைம் பீரியட், அந்த வேட்டையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற டைம் பீரியட்னு கூட வச்சுக்கோங்க. அந்நேரம் வந்து நமக்கு எந்த ஒரு குறிப்பிடுறதுக்கான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு ஆள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அந்த டயத்தில், இப்படி தான் பார்க்கணும், இப்படி இதுதான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருமே சொல்லிக் கொடுக்கல. அது வந்து யாரோ ஒரு ஆள் வந்து ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ரோமன் கேலண்டர் இருக்குது, தமிழ் கேலண்டர் இருக்குன்னா ரோம் எங்கேயோ இருக்குது, தமிழ்நாடு எங்கேயோ இருக்குது. அதே மாதிரி சைனாவில் பார்த்தீங்கன்னா அவன் வேறு ஏதோ ஒரு ஃபாலோ பண்ணுவான். ஆனால் அவனும் இயர்லி வைஸ் ஒரு அனிமல் வச்சு அந்த மாதிரி கொண்டு போவான். எல்லாருமே அப்போ கிட்டத்தட்ட அந்த ஒரே மாதிரி ஏதோ ஒரு சைக்கிளுக்குள்ளே உள்ளே வராங்க. அதுக்கான ஆரம்ப புள்ளின்னு சொல்லி உனக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். சரி, ஒரு வருஷத்தை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஒரு நாள் வெயில் அடிக்குது, அடுத்த 365 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி வெயில் அடிக்கும். ஸோ அதுலேருந்து ஓகே, இப்போ வெயில் அடிக்குது, இத்தனை மாதம் மழை பெய்யுது, மழை பெய்யறதை வச்சு ஒரு அளவுக்கு கண்டுபிடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. மழை பெய்யறதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அடுத்து மறுபடியும் மழை பெய்யறதுக்கான ஒரு டைம் பீரியட் வர அது ஒரு 1 year இருக்குது. இதில் ஆனால் இதை மட்டுமே வச்சு நீ கண்டுபிடிக்க முடியுமானா இல்லை. ஏன்னா எப்போ வேணாலும் மழை பெய்யலாம், எப்போ வேணாலும் வெயில். ஏன்னா டெய்லியுமே காலையில் வெளிச்சம் வருது, நைட் ஆகுது. இது வந்து ஈக்குவலாக நடந்துகிட்டே தான் இருக்குது. ஊடால காற்றடிக்கிறதும் டெய்லி காற்று இருக்குது. ஒரு டயத்தில் அதிகமாக அடிக்குது, கம்மியாக அடிக்குது. இதை வந்து மைன்யூட்டாக நோட் பண்ணுற வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்போ அதுக்கும் முன்னாடி ஏதோ ஒரு வகுக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு நான் ஒரு தியரி வச்சுருந்தேன். யதார்த்தமாக நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோவில் ஒருத்தரும் சொன்னார். அவர் பேர் மன்னர் மாறன்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவருமே அதே மாதிரியான ஒரு இதை தான் சொன்னார். நான் யோசித்த அதே விஷயத்த, பெண்களால் தான் வந்து இந்த ஒரு மாதம் இத்தனைலேருந்து இத்தனை நாள் வந்து ஒரு மாதம் 30 நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு சர்க்கிள்குள்ளே வந்திருக்குமோ அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக பெண்கள்னாலே மென்சுரேஷன் சைக்கிள் இருக்குது. மாதவிடாய்ங்கும் போது அது வந்து கரெக்டாக அந்த ஒரு மாதம், இந்த டயத்தை வந்து அவங்களால ஈஸியாக நோட் பண்ண முடிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க நேரம் வேட்டையாட போகிறது கிடையாது, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அதுபோக அவங்க ரொம்ப வானரபுளாக ஃபீல் ஆவாங்க, வைப்பாங்க, எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க உடம்புல உள்ள சேஞ்சஸை வச்சு அவங்க வந்து ஒரு ஓகே, இன்றைக்கி இது நடந்திருக்கு, இத்தனை பகல் இத்தனை இரவு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இது நடக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு மாதம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உருவாயிருச்சு அப்படிங்கிறது என்னோட ஒரு தியரி. அதுலேருந்து தான் அடுத்து இப்போ அவங்களால தான் வந்து நிறைய விஷயம் நடந்த மாதிரி எனக்கு தோணுது. நம்ம ஒரு வாழ்க்கையை வெறும் ஆண் மட்டுமே இருந்து போயிருந்தா எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையுமே இல்லாமல், எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லாமல் நம்மளும் அனிமல்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட அப்படி தான் போயிருந்துருப்போமோ அப்படிங்கிறது எனக்கு தோன்றது. ஏன்னா அவனை பொறுத்தவரை என்னவா இருந்தாலும் வேட்டையாடணும், ஃபஸ்ட்டாக வேட்டையாடுறோம், சாப்பிட்றோம், அவ்வளோதான். அதை துறதிக்கு போடுறான், வைக்கிறான், திருப்பி வேட்டையாடுறது மட்டும்தான் அவனுக்கு ஒரு மெயினாக இருக்குது. ஏன்னா அட்லீஸ்ட் சர்வைவ் ஆகிறதுனாலும் சும்மா இப்போ பசிக்குது வைக்குது அதுக்காக அப்படி வேட்டையாடலைன்னாலும் வச்சுக்கோங்க, ஒரு காய்களோ பழங்களோ ஏதோ பறித்து சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னொரு அவனோட பெரிய விலங்கு இருக்குது, அதுக்கும் இவனுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா பசிங்கிறது தான் எல்லாத்துக்கும் நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ கண்டிப்பாக அந்த விதத்தில் பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அவன் சண்டை போட வேண்டியது ஒரு இது வருது. சண்டை போட்டால் அனிமல்ஸோட இன்ஸ்டிங்க்ட் என்னவா இருக்குது, சண்டை போடுறோம், ஒரு ஆளை கொல்லுனா இன்னொரு ஆள் அதை சாப்பிட்றது தான் இதாக போயிட்டுருக்கு. அதான் ஃபுட் செயின் அப்படி தான் போகுது. ஸோ அப்போ நம்மளும் அதே ஃபுட் செயினில் தான் இருந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு எவாலுவேஷனுக்கான தேவை என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்படி போயிட்டே இருக்கும், கண்டினியூ ஆகிட்டு. இப்போ இந்த
இவங்க வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. மென்சுரேஷன் சைக்கிள் மூலிமா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் உருவாயிடுச்சு. இங்கேருந்து இந்த இடத்துல இப்படி ஒரு டைம் பீரியட் வருது, இதுக்கு இத்தனை பகல் இத்தனை இரவு வருது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதெல்லாம் ஓகே. இப்போ அவங்களுக்கு வீட்டிலேயே உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து அந்த ஒரு குகையிலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குகையோ மரத்து மேலேயோ ஏதோ ஒரு இடத்துலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களால தான் சுற்றி உள்ள இடத்த வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வேட்டையாடணுங்கிறது ஒரு தேவையான விஷயம் ஆகிடுச்சு. இதுக்காக இவங்க இடம் விட்டு இடம் மாறி போய்கிட்டே இருக்காங்கன்னா ஓகே. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வரலாறு படி வந்து அப்படி யாரும் ரொம்ப மைக்ரேட் ஆகி போயிட்டே இருக்க போகுது. தண்ணி இருக்கிற இடம் வேணும். தண்ணி இருக்கிற இடத்துல தான் விலங்குகள் இருக்க போகுது. ஸோ அப்போ இவங்களும் அங்கே தான் இருந்தாலும் அப்போ தான் விலங்குகளை வேட்டையாட முடியும், சாப்பிட முடியும். உணவு அடிப்படை தேவை இருக்கிற இடத்துல தான் விலங்கும் இருக்கும், நம்மளும் இருந்தாகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. அப்போ இவங்க வந்து அந்த ஒரே இடத்துலயே தான் இருந்தாகணும். இவங்க வேட்டையாடலை, அவங்க மட்டும் ஆண்கள் மட்டும் வேட்டையாடிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களால என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே கண்டிப்பாக அனிமல்ஸ் இருக்காது. ஏன்னா வேட்டையாடப்படுறாங்க அப்படின்னு அனிமல்ஸ் எப்படியும் மைக்ரேட் ஆகி அடுத்த ஒரு இடத்த தேடி போகும். அப்போ இவங்களும் அடுத்த இடத்த தேடி போவாங்க. இப்போ அந்த ஒரே இடத்துலையே ஒரு 6 மாதம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நதிக்கரையில் 6 மாதம் இருக்காங்க அப்படின்னா அடுத்தவங்க இன்னொரு இடத்துக்கு போகும்போது இன்னொரு 6 மாதம் அதே இடத்துல இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கால்குலேஷனில் இருக்காங்க. ஒரு மாதம்னு வச்சு ஒரு 6 மாதம் ஆகுறதுல கரெக்டாக அனிமல்ஸ் காலியாகுதுங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அடுத்த 6 மாதத்துல அடுத்த ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்போ மறுபடியும் இன்னொரு 6 மாதத்துல இது காலி ஆயிரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மைண்டில் நிற்கும். ஸோ அப்போ அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இத்தனை நாள் போகிறோம் அப்படிங்கும்போது அப்போ அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, வேட்டையாடுறது வந்து வேட்டையாடுறவனுக்கு வித்தியாசம் தெரியாது. இன்னைக்கு இவ்வளோ பிடிச்சிட்டு வந்திருக்கோம், இன்னைக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்தளவு போகிறோம், வேட்டையாடிட்டோம், இவ்வளோ கிடச்சிச்சு, கொண்டு வந்துட்டோம், அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். ஆனால் இங்கேருந்து உட்கார்ந்து வெளியே அவுட் சைட்லேருந்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய வந்துட்டு இருந்துச்சு, அடுத்து இவ்வளோ குறையுது 6 மாதம் வாரத்தில் இவ்வளோண்டா போயிடுது அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும். அப்போ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதத்துக்கு அப்புறம் வேணாம், இதுக்கு அடுத்து இடத்த தேடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை அவங்க சொல்லி புரிய வச்சிருக்க முடியுமா? முதல்ல கஷ்டம்தான். ஸோ இப்போ நம்ம இந்த பழைய கதைகள் அது இதுலாம் பார்த்தோம்னா அந்த விச் அந்த மாதிரி வருது, சூனியக்காரி, பெண்கள் வந்து ரொம்ப மைண்ட் கேம்ஸ் விளையாடுறவங்க வச்சுருவாங்க. அவனுக்கு பேசிக்காக அவன் வேற ஒரு வேலை பார்க்குறான், அவன் அவுட் சைட்லேருந்தே அவங்க பார்க்குறதுனால அவங்களால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதை தான் இவங்க வந்து ரொம்ப பெரிய விஷயமா ஆக்கி கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா? டாபிக் உள்ள திருப்பி வரேன். ஸோ அப்போ பார்க்கும்போது அவங்களால அந்த ஒரு 6 மாதமோ 3 மாதமோ அதெல்லாம் அவங்களால புரிஞ்சுக்க வேண்டியது. அப்படிங்கும்போது அந்த வெயில் அடிக்கிறது மழை பெய்யறதையும் அவங்களால கணிச்சிருக்க முடியும். ஏன்னா இப்போ அவங்க வந்து எல்லாமே ஒரு நதியை ஒட்டி அப்படி தான் போயிருப்பாங்க. அந்த நதியோட அமைப்பையும் அவங்களால பார்க்க முடியுது. ஒரு டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா தண்ணி குளிரும், ஒரு டயத்தில் குளிராது, ஒரு டயத்தில் தண்ணியே இல்லாமல் போகும், திடீர்னு தண்ணி நிறையா வரும். இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அவங்களால ஓரளவுக்கு ஓகே இந்த டைம் பீரியடுக்கு அப்புறம் இந்த நதி குறையும் வைக்கும் அப்படிங்கிறத ஒரு நதிக்கும் இன்னொரு நதிக்கும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு வருஷத்தை வந்து கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகிருக்கு. மந்த்துன்னு ஒன்று ஆல்ரெடி பிரிஞ்சாக்கில் இருக்குது. இத்தனை மாதம் வந்தால் வெயில் மறுபடியும் வருது அப்படிங்கிறத வந்து அவங்களால இப்போ புரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா மந்த்னு ஊடகம் இருக்கிறதுனால இதை உடலை பிரிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த வீக்ஸ் எப்படி வந்துச்சு என்ன ஏதுங்கிறது தான் எனக்கு பெரிய அளவில் ஐடியா இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா மாதத்துக்கு ஒரு ஐடியா இருக்குது, மெயினான ஒரு விஷயம் இருக்குது, அதனால் வருது. ஓகே, இயருக்கும் ஒரு மெயினான சீசனுங்கிறது ஒன்று வருது. ஓகே, அதை பற்றி நீ எதாவது பார்த்துருந்துருக்கியா? உனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கா வீக்ஸ் பற்றி? வீக்ஸ் பற்றி என்ன தெரியும் அப்படின்னா, இது வந்து 2 விதமான வீக்ஸ் இருந்திருக்கு ஆக்சுவலாக. ஓகே, 7 days வந்து ஒரு சில கண்ட்ரியில் பிரிச்சிருக்காங்க. அது வந்து அவங்கவுங்க ரிலீஜன் ரிலேட்டடாக 7 days பிரிச்சிருந்துருக்காங்க. ஒரு சில கண்ட்ரியில் வந்து 10 days பிரிச்சிருந்துருக்காங்க. ஓகே, வீக் ரைட்.
வீக் வந்து அவங்க ரிலீஜியன் இது பண்ணுற மாதிரி 10 days வந்து பிரிச்சிருக்காங்க. ஃப்ரெஞ்சில் வந்து 10 days ஒர்க்கிங் டே வந்து 10 days அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி ரிலீஜியன் தகுந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அது ஃபாலோ பண்ணுறாங்களான்னா இல்லை, அது சில ரிலீஜியன் ப்ராப்ளம்ஸ்னால அப்படி எல்லாருமே கடைசியில் 7 day கணக்குக்கே மாறிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம இவங்களுமே பாருங்க, இது முஸ்லிம்ஸ் வந்து ஆக்சுவலாக கேலண்டரோட வெரைட்டிஸே வந்து நிறையா இருக்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி கேலண்டர் இருக்கு. இப்போ ஹிந்துலேயே நம்ம பேசுன மாதிரி தமிழ் கேலண்டர் இருக்கிற மாதிரி அரேபியன் கண்ட்ரீஸ்ல அரேபியன் கேலண்டர்னு ஒன்று இருக்கு. அவங்க அங்கே வந்து வேற மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அவங்க வந்து எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னா சேம் அவங்களோட நம்ம வந்து 365 days ரைட், அவங்க வந்து 354 days ஆர் 355 days அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பண்றாங்க. அது வந்து எப்போ இருந்து பண்றாங்க அப்படின்னா செஞ்சுரி ஆஃப் 622 அப்போ இருந்தே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் நவ் வரைக்கும் இப்போ வரைக்குமே அவங்க கொஞ்சம் அது அவங்க எல்லா விஷயத்துலயும் ஸ்ட்ராங்கிறதுனால கொஞ்சம் இப்போ வரைக்குமே அவங்க அதை ஒரு சில இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹிந்துஸ்லேயுமே வந்து சில கேஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி தமிழ்ல இருக்கிறது தான் பண்ணுவோங்கிற மாதிரி இன்னுமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக எல்லார் வீட்லேயுமே தமிழ் கேலண்டர் இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. நம்ம வீட்லேயுமே கூட நம்ம வீட்டில் சதுர்த்தி, சஷ்டி, கார்த்திகை இது எல்லாத்துக்கும் இப்பயும் வீட்டுக்கு கூப்பிடுற வீட்டில் இருக்காங்க அம்மா எல்லாருமே வந்துட்டு அம்மா பாட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே கோயிலுக்கு வா அப்படின்னு கூப்பிடுற கல்ச்சர் இன்னுமே இருக்கு. அது எது மூலமா வருதுன்னா நமக்கு கேலண்டர் மூலமா தான் வருது. கேலண்டர் பார்த்து தான் நமக்கு வந்து சஷ்டி என்னைக்கு, கிருத்திகை என்னைக்கு, சதுர்த்தி நம்ம லீவே கேலண்டர் மூலமாக தான் அப்படின்னு தான் பார்க்குறோம். விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி இந்த மாதிரி பேசிக்காக எல்லாமே கேலண்டர் மூலமாக தான் நமக்கே தெரிய வருது. கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறாங்க தெரியல. ஏன்னா நம்ம வருஷம் நம்ம அதெல்லாம் பற்றி பெரிய அளவில் கால்குலேட் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. நம்ம நாட்டில் புதுசாக ஒரு கேலண்டர் வருது, வாங்குறோம், மாட்டுறோம். இந்த மாதம் தீபாவளி போன மாதம் நவம்பரில் வந்துச்சு, இந்த மாதம் அக்டோபர்லேயே வந்துடுது. நவம்பரில் நமக்கு மாதம் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா, லீவு கிடைக்குதா, அது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி போன மாதம் இத்தனாம் தேதி வந்த தீபாவளி இந்த மாதம் எத்தனாம் தேதி வருது, அது நம்ம யாருமே கால்குலேட் பண்ணுறதே கிடையாது. பெருசாக பண்ணுறதுக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிங்க, நம்ம இந்த பொதுவாக இந்த கிழமை வருது அப்படின்னு, அதாவது என் பிறநாள் ஒரு வட்டம் செவ்வாய்க்கிழமை வருதுன்னா அடுத்த வருஷம் புதன்கிழமை வரும். அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு நாள் தள்ளி வரும். அது என்ன கணக்குன்னு தெரியல. லீப் இயர் வரும்போது மட்டும் 2 நாள் நம்ம தள்ளி. ஆனா எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்கு. என்ன டவுட்னா தீபாவளி, ஆயுத பூஜை இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி, ரம்ஜான் வந்து பெற வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ ரம்ஜான் முன்னையும் வரலாம் பின்னையும் வரலாம், ஆனால் அந்த மாசத்துல ஏதோ ஒரு டேட்ல வந்துருங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. பட் எனக்கு என்ன டவுட்னா பொங்கல் ஃபங்க்ஷன் ஸ்டாண்டர்டாக வந்து அந்த ஒரு டைம் நீ என்ன லைஃப்ல நடந்தாலும் பொங்கல் வந்து ஜனவரி 14 to 18 வரைக்கும் தான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் டேட், அது ஃபிக்ஸ்டான மாதிரி. ஆனால் தீபாவளி, ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஏன் டேட் மாறிட்டே இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இப்போ அரசியலில் அந்த ஒரு விஷயத்தினால இருக்கும்னு நினைக்கிறேன். கலைஞர் டைம் பீரியடில் தானே எதுவும் நடந்துச்சு, எனக்கு தெரியல. தை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு அது சித்திரை திருநாள் அந்த மாதிரி ஏதோ மாற்றினாங்கல்ல. எனக்கு ஏன் வந்து அந்த டவுட் வருதுன்னா தமிழ் பண்டிகை எல்லாமே யோசிச்சு பாரு. ஸ்டார்டிங்ல இந்த ஜனவரியில இப்ப பொங்கல் வந்துருதா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல எதுவுமே கிடையாது. திருப்பி சித்திரை ஸ்டார்ட் ஆகும்போது சித்திரகனி அது எல்லாருமே கொண்டாடுவாங்க, இன்க்ளூடிங் கேரளா பீப்புள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை. அதே மாதிரி ஓணம்க்கு ஒரு டேட் கன்ஃபார்மா பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஸ்டைல் இருக்கிற எல்லா டேட்டுமே ஃபிக்ஸட் டேட்டாக இருக்குது. ஆனால் நார்த் இந்தியன் சைடு நான் சொல்கிற ஆயுத பூஜை 10 days வீக் வந்து தசரான்னு தான் அந்த சைடு கொண்டாடுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டேட்லேயே இல்லை. அக்டோபரில் சம் டேட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. போன வருஷம் அக்டோபரில் மிடில் வந்துச்சுன்னா இந்த வருஷம் அக்டோபரில் ஸ்டார்டிங்கில் வருது இல்லை எண்டிங்கில் வருது. எந்த ரீசனுக்காக அது மாறுது அப்படிங்கிறது தான் தெரியல. இதாக கூட இருக்கலாம், நம்ம 30 நாள் நம்ம தமிழில் பிரிக்கிறோம், அது கூட ஒரு கணக்காக இருக்கலாம். ஏன்னா இது 30ன்னு இருக்குது நம்ம, ஆனால் இங்கிலீஷ் நம்ம ஃபாலோ பண்ணுற
ரோமன் கேலண்டரில் பார்த்தோம்னா ஊடால 28 நாள் ஒன்று வருது, 28 29 ஒன்று வருது. அப்படிங்கும்போது உனக்கு அந்த ஒரு 2 நாள் 3 நாள் கணக்கு வந்து இதாகிடுது. ஏன்னா இல்லைன்னா கூட ஓகே 30 31க்கு நமக்கு அதுலேயுமே பாரு அப்பவும் பார்த்தாலும் 6 மாதத்துல உனக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்துடுது. நம்ம இது வந்து வெறும் 30 பிடிக்கணும். ஆனால் அதில் வந்து ஆல்ரெடி 30 வந்துடுது, அங்கேயும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போயிடுது. அதுக்கப்புறம் இங்கிட்டு கால்குலேட் பண்ணதில் இங்கிட்டு ஒரு 2 நாள் கழிக்கிறாங்க. அது ஒரு வேறான ஒரு கணக்குக்குள்ளே போய் தான் வருது. மேபி அதனால் கூட இருக்கலாம். அதனால் கூட ஏதாவது ஒன்று மாற்றி கீத்தி போகுது வைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கேலண்டரை பற்றி கிட்டத்தட்ட பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே பற்றி நான் தோணுதான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கேலண்டர் என்னை பொறுத்தளவில் இப்படி தான் ஒரு லேடி அவங்க உடம்புல உள்ள ஒரு சேஞ்சை வந்து புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணனால உருவான ஒரு விஷயந்தான் இப்போ வந்து ஒரு கேலண்டர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டாக வச்சு அது இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட ஒரு ஐடியா. அதுலேருந்து மற்ற எல்லா கண்ட்ரிஸும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கிட்டாங்க. இப்போ வந்து ஒரு பொண்ணு நீ ரொம்ப பெருசாக யோசிக்கிறான்னு வச்சுக்குவேன். நீ உடனே அறியாமலே உனக்கு ஒரு வேலையில் இருக்க, நீ ஒரு ஊரில் இருக்க, நீ ஒரு விஷயம் பண்ணுற அப்படிங்கிற டயத்தில் உனக்கு ஏதாவது ஒன்று வந்து புதுசாக தோணும். உனக்கு உங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுக்காது, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சொல்லி கொடுக்காது, நீயாவே உனக்கு ஒரு மைண்டில் தாட் வரும். இந்த விஷயம் இப்படி பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி உனக்கு தோணும். நீ அதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீ டைம் எடுத்துகிட்டு இருந்திருப்ப. இதை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்ப. ரொம்ப பேசிக்கான விஷயத்தில் வந்து என்ன வச்சுருவேன் அப்படி நினச்சிட்டு இருந்திருப்ப. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா நீ இப்போ வந்து நம்மளால் உலகத்தோட எந்த மூலையில் என்ன நடந்தாலும் நம்மளால இங்கேருந்து பார்க்க முடியுது. அது அங்கே ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிறத நம்மளுக்கு இங்கேயும் பார்க்க முடியாதனால நீ அதை நினச்சிட்டு இருந்திருப்ப. அதை பற்றி அங்கே ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகி போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு என்னடா நம்மகிட்ட வந்து நம்ம இப்போ தான் யோசிச்சோம், நம்மள மாதிரியே ஒருத்தர் பண்ணியிருக்கானே, நம்மள மாதிரியே ஒரு ஆள் யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுப்போம். ஸோ அப்போ வந்து இந்த 2 பேர் மட்டும் அதை பண்ணல. இது ஏன் ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இதே மாதிரி எவ்வளோ பேத்துக்கு தோணிருக்கு. அதை வந்து நீ வேணும்னு ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு தோண வச்சது கிடையாது. தோணி இருக்கு. அது அவங்கவுங்க இருந்த சுச்சுவேஷன், அவங்க நிலப்பரப்பு, அது தகுந்த மாதிரி ஒவ்வொரு கேலண்டர் உருவாயிருக்கு. கரெக்ட். அதாவது நான் அவ்வளவுக்கு கூட சொல்லலன்னு வச்சுக்குவேன். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் பொண்ணு நடந்திருக்காங்க. ஓகே. எல்லாருமே ஒரே மாதிரி நடந்திருக்கும். மென்சுரேஷன் சைக்கிள்னு ஒன்று நடந்திருக்கும். அப்போ வந்து 100ல் அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து இதை நோட் பண்ணணும்னு தோணிடும். இது ஏன் எனக்கு நடக்குது, என் கூட ஒரு ஆண் இருக்கான், அவனுக்கு இதை நடக்கல, அப்போ இது ஏன் நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இதே மாதிரி 100 இடத்துல உள்ள ஒவ்வொரு பொண்ணுக்கு தோணிருக்கலாம். அது அப்படி வெளிப்படையாக குறைஞ்சு இது ஒரு சில ரிலேபிள் இல்லாமல் போயிடும். இப்போ அதை வந்து ரொம்ப நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அது வந்து மாறும், டோட்டலாக மாறும். ஆனால் ஒரு ஆவரேஜ் 30 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு டே, நம்பர் ஆஃப் டேஸ். அதுக்கு வந்து கூடும் குறையும், அது ஓவராலோட இதை பொறுத்திருக்கு, ஃபுட் ஸ்டைலை பொறுத்திருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனால் பேசிக் இதுதான் கேட்டது. ஸோ பேசிக் அதுன்னும் போது எல்லாருக்கும் இத்தனை பேருக்கு தோணியிருக்கு. அத்தனை பேரோட டேட்டாவுமே அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் ஆகி இப்போ அந்த பொண்ணு பக்கத்தில் சொல்லியிருந்தப்போ இதே மாதிரி ஒரு 100 பேர்லேயும் அப்போ 100 பேருமே எஜுகேட் ஆகி ஓகே நான் இதை நோட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு பெருசாக சரியாக கனெக்ட் பண்ண தெரில, ஆனால் நீ சொல்கிறது கரெக்டாக இருக்குது, அதனால் நீ என்ன சொல்கிறியோ அதையே நான் ஃபாலோ பண்ணுறேன்னு நம்ம போவோம். நம்ம அது ஒரு பேசிக்கான ஒரு ஹியூமன் நேச்சர் தான். வேற ஒரு ஆள் தெளிவாக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நான் ஏன் அதுக்கு மெனக்கிடணும், நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு போகிறது தான். அப்படி இல்லைன்னா நம்ம நேரம் இவ்வளோ தூரத்துக்கு டெவலப் ஆகி பண்ணிக்க மாட்டோம். ஸோ நீ அதை பண்ணிக்கோ, நான் இதை பண்ணிக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை இருக்கலாம். ஸோ அப்படியே டெவலப் ஆகி அடுத்த நாகரீகம் அப்படிலாம் வரும்போது இன்னமுமே நிறைய விஷயங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணியிருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது எதை பற்றினா விவசாயம், அது சார்ந்த விஷயங்கள் வந்து விவசாயம் எப்படி ஒரு நாகரீகம்னு ஒன்று உருவாகுது வைக்குது, அதை பற்றி வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பேசலாம்.
இது லாங்கான வீடியோ தான், ஆனால் நம்ம இதை விடாக பிரித்து இந்த வீக் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணிட்டு சண்டே வந்து இதை ஃபுல் வீடியோ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம். இந்த ஃபார்மெட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். இதேமாதிரி நம்ம அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பேசலாம். எனக்கு இன்னொரு ஸ்டோரி நான் ஆல்ரெடி சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஒரு ஸ்டோரியுமே வந்து இதோட பேஸில் போகும்போது நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இந்த ஃபார்மெட் ஒர்க் ஆச்சுன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய வீடியோவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உனக்கும் ஏதாவது ஒரு டாபிக் தோணுது, நீ எதையாவது பற்றி பேசணும்னு நினச்ச அப்படின்னா நீ அதை சொல்லு. நம்ம அதையும் இதே மாதிரியான ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.